ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 85 சங்கீதம் 12வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் யார்? நல்லவர், நன்மை செய்கிறவருமான ஆண்டவர். ஆண்டருக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் தீமையே தெரியாது. ஆமென். நமக்கு நன்மை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பு தான் ஆண்டருக்கு பிரியும். பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நன்மையானது தருவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தீமைகளை பார்த்துட்டு தீமையான அனுபவங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அது மாத்திரமே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீங்கள் தான் அந்த தேசம், நாம் தேசமாக இருக்கிறோம், அந்த பலனை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் இங்கே அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் நன்மையான தருவார் என்று. அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தர உண்மையில் இருக்கிற. என்ன நன்மைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க தேவப்பிள்ளையே? ஒருவேளை வேலை கிடைக்கணும், ஒருவேளை எனக்கு பிள்ளை பாக்கி வேணும், திருமணம் நடக்கணும், ஒருவேளை இந்த வியாதி சுகமாகணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், ஒருவேளை எப்படிப்பட்ட தேவையோடு எந்த நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இயேசு எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணினது அதுக்காக தான். எத்தனையோ நன்மைகளை அவர் வாழ்ந்த காலத்தில் செய்தார் அல்லவா? குருட்டு கண்களை திறந்தாரு, ஊமையரை பேச வைத்தாரு, சப்பானிகளை குணமாக்கினாரு, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினாரு, 38 வருஷமா திமிர்வாதமாய் படுத்த படிக்க இருந்தவனை உயிர் எழுப்பினார். ஆமென். 5 அப்ப 2 மணி ஆயிரங்களா போஷித்தார். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைப்பட்டது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளை, இன்றைக்கும் ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய உண்மையிலே இருக்கிறார். அவர் நன்மையானது நிச்சயமாக தருவார். ஆமென். சங்கீதலின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அழகா சங்கீதக்காரன் பிடியா சொல்லுகிற வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும்னு தாவீது எவ்வளவு உறுதியா சொல்றார் பாருங்க. ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, வாழ்நாள் எல்லாம், ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு நன்மையை கொடுத்தார் அல்லவா? எத்தனையோ நன்மைகளை செய்தார் அல்லவா? அதே சங்கீதம் 34:10 கூட வாசிப்பீங்கன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையை குறைபடாதான். தேவப்பிள்ளையில அப்ப நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு வழி, நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க, ஆண்டவரோட முகத்தை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு நன்மையை தருவார். ஒருவேளை என்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தர் அந்த நன்மை எங்களுக்கு கொடுத்துட்டாரு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நோக்கி பாருங்க, ஆண்டத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களை தேடி நன்மை வருகிறது. ஆமென். கண்களை அப்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே, இன்றைக்கு கூட யாராருக்கு எப்படிப்பட்ட நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா அந்த நன்மை வெளிப்படட்டாங்க. இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் தீமையே பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா, அப்பா இன்னைக்கு அந்த நன்மையை காணிச்சிங்கப்பா. அன்றைக்கி யோசிப்பு வாழ்க்கையில் சகோதரர்கள் தீமை செஞ்சாங்கப்பா, அந்த தீமையே நீங்கள் நன்மையாக மாற்றுவீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையிலும் அந்த நன்மை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேலே ஜெபக்கெல்லாம் பிதாவே. ஆமென். அவர் நன்மையை கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. God bless you.